Excuse me, sir. We are on the threshold of a medical career. To put questions at this stage is not the custom. My methods are different. Sit down. We shall go to the next question. What does protrusion of one eyeball signify? A growth in the brain pushes the eyeball out. What causes sudden blindness? Trauma or blocking of the artery by an embolism. நீ ஒண்ணும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. உட்கார். How will you treat granules in trachoma? சித்ரா, நீ பதில் சொல்லுமா? I know the answer, sir. By surgical procedure. Nonsense, sheer nonsense. என்ன உளறற? சார், அந்த பதில் பிரபாகர் தான் சார் எழுதி கொடுத்தாரு. வேணும்னா இந்த ஸ்லிப்பை பாருங்க. All right. நீ என் ரூமுக்கு வந்து பார். பிரபாகர், come to my room immediately. All right? Oh. உங்களை இங்க வந்து பார்க்க சொன்னீங்க. எஸ். அமெரிக்காவிலேயே ரொம்ப புகழ் வாய்ந்த டாக்டர் மில்லர் உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். அந்த ஃபேமஸ் டாக்டர் மில்லர் இன்னைக்கு மெட்ராஸ் வரார். ராத்திரி 9 மணிக்கு நம்ம காலேஜுக்கு வரார். சார், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவரை மீட் பண்ண முடியுமா? நம்ம என்ன பப்ளிக் மீட்டிங்கா நடத்த போறோம்? அவருக்கு டைம் கிடையாது. இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்டா செலக்ட் பண்ணி ஒரு 2-3 பேரை தான் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அதுல உன்னையும் செலக்ட் பண்ணிருக்கேன். தேங்க் யூ சார். ராத்திரி 9ல இருந்து 9:30 மணி வரைக்கும் தான் அவர் இங்க இருப்பார். 9 அடிச்சுதோ இல்லையோ நீங்க நிக்கணும். லேட்டா வந்துட்டு அது இதுன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். சார், இவ்வளவு பெரிய மேதையை சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஆல் ரைட். யூ கேன் கோ. May I come in, sir? Come in. பிரபாகர், உன்னை இங்க எதுக்காக கூப்பிட்டிருக்கிறேன்ற விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியும் சார். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு டாக்டர் மில்லர் வரப்போறார். அவரை மீட் பண்றதுக்காக சில பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதுல அடியேன்னு ஒருத்தன். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நீங்க சித்ரா கூட பேசிக்கிட்டு இருந்ததை நான் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் சார். ஒட்டு கட்டு இருந்தியா? இட் இஸ் a very bad habit. சாரி சார். இனிமே உங்க ரூமுக்கு வரும்போது காரை போத்திக்கிட்டு வரேன். ஆல் ரைட். பிரபாகர், அந்த பெரிய டாக்டரை நீ சந்திக்கணும்னு ஆசைப்படுற இல்லையா? ஒரு புத்திசாலி சந்திக்கிறதுக்கு இன்னொரு புத்திசாலி விரும்ப மாட்டாரா சார்? அப்படிங்களா? Yes, sir. அது நடக்காது, முடியாது. வை, வர உன்னுடைய குறும்புத்தனம் அளவுக்கு மீறி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு கிளாஸ்ல பாவம் அந்த சித்ரா பொண்ணு அதுக்கு தப்பா பதில எழுதி கொடுத்துட்டு எல்லாரும் முன்னிலையிலும் அவமானப்பட வச்சுட்டேன். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கியே நடக்க மாட்டேங்கிறேன். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? உனக்கு பதில் சித்ரா தான் டாக்டர் மில்லரை சந்திக்க போறான். சார், இது ரொம்ப அநியாயம் சார். இந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பத்தை எழுந்தாதான் உனக்கு புத்தி வரும். சித்ரா தான் டாக்டர் மில்லரை சந்திக்க போறான். சார், எனக்கு கிடைக்காத அந்த சந்தர்ப்பம் சித்ராவுக்கும் கிடைக்காது சார். ஏன் கிடைக்காது? கிடைக்காதுன்னா கிடைக்காது. What you mean? I mean what I mean. சார், ஒரு பந்தயம் கட்டிக்குவோமா? இன்னைக்கு டாக்டர் மில்லரை சித்ரா மீட் பண்ண போறதுல என்ன பெட்? பிரபாகர், எங்கிட்டவே பந்தயம் கட்டுறியா? சித்ரா தான் டாக்டர் மில்லரை மீட் பண்ண போறான். I will see that. You get out. Yes, sir. இதெல்லாம் என்னடா என்னென்னவோ வச்சிருக்க, என்ன செய்யணும் இப்ப? கவனமா கேட்டுக்கோ. சரியா செய்யல பல்ல உடைச்சு விடுவேன். இது டேப் ரெக்கார்ட். சரி, இதுல இடி சத்தம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இத ஆன் பண்ணீங்கன்னா இடி சத்தம் வரும். பட 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 பட. மாட்டிக்க. இது கார்பன். இத டச் பண்ணீங்கன்னா மின்னல் மாதிரி வரும். எப்படி? சரி, நல்லா இருக்கு போறேன். இத பாரு, கவனமா பாத்துக்க. இது ஓஸ் பை. இதுல வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்கேன். இத ஓபன் பண்ணீங்கன்னா மழை வரும். பாரு. என்ன சித்ரா, டைம் ஆயிட்டு இருக்கு, நீ இன்னும் புறப்படல? புறப்பட்டே, நான் ரெடி. கரெக்டா 9க்குள்ள ப்ரொஃபசர் ரூமுக்கு போயிடு. அவர் ஏற்கனவே ரொம்ப கண்டிப்பானவர் தெரியுமில்ல. டாக்டர் மில்லரை சந்திக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சீக்கிரம் புறப்படுறீ. ஐயோ, என்ன இப்படி திடீர்னு மழை அடிக்குது? இந்த இடிய பாரு, எனக்கு பயமா இருக்குது. என்னடி செய்யறது? எல்லாம் கொஞ்ச நேரத்துல நின்னுடும். ப்ரொஃபசர் ரூம் இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கு? இப்பவே புறப்பட்டதானே நேரத்துக்கு போய் சேர முடியும். இந்த மழையில நான் எப்படி போறது? மழை நல்லா கொட்டிக்கிட்டு இருக்கு. நீ மின்னல நல்லா போடு.
நான் சித்ரா ரூம்குள்ள போறேன். அங்க போனதும் இடி இடிங்க நல்லா இடி. ஆமா, அவ எதிரில போய் நின்னுகிட்டு இடி மின்னல்ல கத்த போறியா? போடா. அப்போ டபால் டபால்ங்கறேன். டபால் டபால். கரெக்ட். அப்படியே சொல்லு. டாக்டர் மில்லர், ப்ரொஃபசர், இன்னும் மற்றும் பலர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்களை கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சாங்க. ஐயோ, இந்த மழையில எப்படி வெளியே போறது? நீங்களே எப்படி நனைஞ்சு வந்திருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ நீங்க வரலைன்னா ப்ரொஃபசருக்கு கெட்ட கோபம் வரும். வரட்டுமே, இந்த மழையில இடியிலும் எப்படி வெளியில போக முடியும்? நீங்க போங்க சித்ரா. நான் மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நான் கூட வர்றேன். போற வழியில மழையில உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிடும், உடம்பெல்லாம் சேராயிடும். கன்றாவியா டாக்டர் மில்லருக்கு முன்னால போய் நிப்போம். பரவாயில்ல, நான் இருக்கேன். போற வழியெல்லாம் மரம் உடைஞ்சு விழுந்து கிடக்குது. நாம ரோட்டை கிராஸ் பண்ணணும்னா மரத்து மேல ஏறி தான் குதிக்கணும். அப்படி ஏறி குதிக்கும் போது உங்க காலுகள் உடைஞ்சு போச்சுன்னா எனக்கு உடஞ்சா பரவாயில்ல, நான் ஆம்பளை. ஆனா உங்களுக்கு உடஞ்சு போச்சுன்னா நீங்க பொம்பளையாச்சே, வாழ்க்கையை வீணாயிடுமே. அப்புறம் உங்களுக்கு கல்யாணமே நடக்காது, மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானே. பரவாயில்ல, நான் இருக்கேன். வழியெல்லாம் காத்துல எலக்ட்ரிக் போஸ்ட் எல்லாம் கீழே விழுந்திருக்கு, ஒயர் எல்லாம் கட்டாயி கிடக்குது. தப்பி தவறி நாம காலை வச்சோம், ஷாக் அடிச்சு உயிரே போயிடும். பரவாயில்ல, நான் இருக்கேன். போலாமா? நான் வர மாட்டேன். சரி. இடி கட்டாதான பயம். கொஞ்ச நேரமா இடிக்கவே இல்லையே. இடி தலைய குழந்தை போல இருக்கு. இப்ப மில்லரை பார்க்க போக போறீங்களா? மில்லர் வேணாம், ஒன்று வேணாம். நீங்க எனக்கு பயமா இருக்கு. டபால் டபால். என்ன ஐடி? இப்ப என்ன செய்ய போறீங்க? காலையில சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்க போறோம். பேசாம இங்கே இருங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் போய் சொல்லிட்டேன். கதவை சாத்திக்கங்க. கிரி, சக்சஸ். போர்வை நல்லா இழுத்து போட்டுக்கிட்டு சித்ரா தூங்கா. மில்லரை மீட் பண்ண போறது இல்ல, எல்லாத்தையும் சுருட்டு. எல்லாத்தையும் நான் தான் சுட்டனா? இந்தா பிடி, நீயே சுட்டிக்கா. கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தா, மழைய நிறுத்தா. மழையா மழையா. சித்ரா, ஏன் டாக்டர் மில்லரை சந்திக்க வரல? அவர் வந்துட்டு போயிட்டார். சாரி சார், இந்த மழையில எப்படி சார் வர முடியும்? அடையா, வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? எப்ப பெஞ்சது மழை, எங்க பெஞ்சது மழை? இப்பதான் சார் ஒரே இடி மின்னல் மழை. வர வர இந்த காலேஜ்ல எல்லாரும் ஓவரா டூப் அடிக்க ஆரம்பிச்சீங்க. டூப் இல்ல சார், அங்க வெளியில பாருங்க, ஒரே தண்ணி. தண்ணியா? என்னடா இதெல்லாம்? சார், இது வந்து இடி, இது வந்து மின்னல், இது வந்து தூத்தம், ஜலம், அதாவது மழை. ஓஹோ, இதெல்லாம் உன் வேலை தானா? எதுக்காக செஞ்ச? சார், டாக்டர் மில்லரை நீ பார்க்க கூடாது, சித்ரா தான் பார்க்க போறான்னு நீங்க சொன்னீங்க. சித்ராவும் பார்க்க மாட்டான்னு நான் பந்தயம் கட்டினேன். இப்ப நான் பந்தயத்துல ஜெயிச்சிட்டேனா இல்லையா சார்? நான் ஜெயிச்சிட்டேனா ஆகவும் இல்ல அப்படின்னு ஜெயிச்சுட்டேன்னு எங்கிட்டயே மார்த்தட்டியாடா பேசுறேன். பிரபாகரா, இந்த காலேஜ் விட்டு எப்படா தொலைய போற? போங்க சார், நீங்க இப்ப இப்படித்தான் சொல்லுவீங்க, அப்புறம் தனியா கூப்பிட்டு தோல்ல தட்டி குடிப்பீங்க. சாரி, என் மேலதான் உங்களுக்கு ரொம்ப பிரியமாச்சு சார். அந்த தைரியத்தில் தான் என்னையே அழ வைக்கிற. டேய், இந்த தடவை உனக்கு மன்னிப்பே கிடையாது. நிச்சயமா டிஸ்மிஸ். பிரபாகர், இந்த மழையை எப்படிடா பெய்ய வச்ச? மஷதான் சார். இந்த ஓஸ் பைப்ல நம்ம காலேஜுக்கு பின்னால ஒரு குளம் இருக்குல்ல சார், அதுக்கு இதுக்கு கனெக்ஷன் சார். 10 hours ஒர்க் பண்ணு சார். இந்த நாகலை ஓபன் பண்ணாக்க பாருங்க சார்.